மத்திய காங்கிரஸ் அரசு புத்தாண்டு பரிசாக சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக முதல்வர் ஜெயலலிதா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா வியாழனன்று வெளியிட்ட அறிக்கையில் விலைவாசி பணவீக்கம் என்று மக்களை துன்புறுத்திக் கொண்டிருக்கும் மத்திய காங்கிரஸ் அரசு புத்தாண்டு பரிசாக சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். பொதுமக்களை நசுக்கும் இந்த விலை உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஆண்டுக்கு 24 சிலிண்டர் மானியத்துடன் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்கிடையே தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கடந்த 30ஆம் தேதி தேனி மாவட்டத்தில் 15 கோடியே 25 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கர்னல் ஜான் பென்னிகுயிக் பேருந்து நிலையத்தை கோடநாட்டிலிருந்து காணொலி காட்சி மூலம் முதல்வர் ஜெயலலிதா திறந்து வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய கட்டடங்கள் மற்றும் அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டப் பணிகளின் மொத்த மதிப்பு 118 கோடி ரூபாய் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழக அரசு வெளியிட்ட மற்றொரு செய்திக்குறிப்பில் சுகாதாரத்துறையின் கீழ் சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற 1 கோடியே 20 லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள 24 மணி நேர தொலைபேசி 104 மருத்துவ சேவையை துவக்கி வைத்து அத்துறைக்காக 116 கோடியே 97 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கட்டடங்களையும் முதல்வர் ஜெயலலிதா திறந்து வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.